சூப்பர். விசில் விசில் விசில். வெற்றி வெற்றி வெற்றி. நன்றி சார், நன்றி. படம் இருக்கு, யார் படம்? முன்னாடி வந்திருக்கு. சரி, அது இதே டைட்டில் வச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன எப்படி எதை பத்தி 7.5 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா எந்த சென்சார் போலையும் கேட்க மாட்டாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. 100 நட சொல்லிட்டேன், 1000 நட சொல்லிட்டேன். சென்சார் போர்டு முடிவு பண்ணுறதா எந்த படத்துக்கும் டைட்டில் கொடுக்கறது. வேறு எந்த சங்கத்துக்கும் எனக்கோ யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாதுங்கிறத மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் யாரை கேட்டாலும் இதை சொல்லுங்கள். யாருக்கு அன்பு சொல்கிறாரு உண்மையாலே எந்த சங்கமாக கேளுங்க. அப்படி அவங்க ஆமாம் இல்லை நாங்கள் நினச்சா எங்களுக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அத்தனை பொய். இப்போ எப்படி யூத் எடுத்தாங்களே விஜய் சார் படம் வந்து இப்போ எப்படி வச்சாங்க? அதனால் டைட்டில் சென்சார் போல் போய் முடிவு பண்ணி அவங்க இந்த டைட்டில் விசில் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா விசில் வர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை விசில் அடி அப்படின்னு ஒரே ஒரு பேர் ABCDE எப்படி இருக்குல்ல அதுமாரி ஒரு வரியை சொல்லுவாங்க. இப்போ என் பேர் அன்புன்னா இப்போ அன்பு அங்கே படம் இருக்குது சொல்லிட்டா வா அன்பு, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை சார், வா படம் சொல்ல. சிங்கம் வந்துச்சுல, சிங்கம் 1, சிங்கம் 2. ஏன் சிங்கமே வைக்க வேண்டியதானே? சிங்கம் முன்னாடி வைக்க வேண்டியதானே? காஞ்சனா முன்னாடி வைக்க வேண்டியதானே? கலவாணி வைக்க வேண்டியதானே? சொல்லுங்கள். நான் சொல்லுங்கள், எல்லாமே மீடியாவில் ஓப்பனாக பேசுங்க. யாராவது சிங்கம் வச்சுட்டு சிங்கம் திருப்பி வச்சாங்களா? சிங்கம் 1 தானே வச்சாங்க. அதேமாரி ஒரே ஒரு வரி தான். இப்போ விசில் வந்து எடுத்திருக்காரு. இந்த விசில் வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய புரட்சி. ஒன்று தெரியுங்களா? இன்றைக்கி வந்து ஏன் விஜய் ஜெயிச்சா தெரியுங்களா? அவர் சொன்னார் போல டைலாக, நான் ஒரு நட முடிப்பட்ட என் பேச்சு நானே. அது மாதிரி எவனுமே பிள்ளைங்க ஒரு பேச்சு கூட அப்பையும் பேச்சு ஆய் பேச்சு தங்க பேச்சு அக்கா பேச்சு கேட்காம வந்த ஓட்டு தான் அந்த ஓட்டு விஜய்க்கு. நீங்கள் இது இல்லைன்னு சொல்லுங்கள். என்ன மீறியா 10 ஓட்டு போச்சுங்க விஜய்க்கு. அப்படி என்ன பண்ண முடியும்? நான் ஒன்று தான் விஜய் ஓட்டு போட சொல்லுவேன். எல்லோரும் போடுறாங்க. எல்லாமே என் பையன் கேட்டான், உங்கள் பேச்சை கேட்க போங்கப்பான்னா. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அதனால் இப்போ வந்து இந்த விசில் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இவங்க தம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சின்ன பசங்க. எந்த ரைட்ஸு? ஆமாம், அப்படிலாங்க நான் சொல்ல டைட்டில் தான் சொன்னேன். ரைட்ஸ்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணிக்கல நம்பர் போட்டு நம்ம சென்சார் போட்டேன். டைட்டில் போட்டு நான் இப்போ இவர் கொடுக்குற விசில் அங்கே போய் சென்சார் போய் நான் கொடுத்துருவேன், சைன் பண்ணி கொடுத்துருவேன். அங்கே போய் விசிலுக்குன்னா அவங்களே ஒரு ஆப்னு சொல்லி இந்த படம் இருக்குங்க, இது பேரை மாற்றி சொல்லுவாங்க. யாருக்குமே கிடையாது ராஜா. நான் தான் உண்மையாக சொல்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே எத்தனை இதோட ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வேணால் இப்போ நீங்கள் தயார் பசங்களை கேட்டுக்கலாம், பாரதிய சங்கத்தில் கேட்டுக்கலாம், கில்டில் கேட்டுக்கலாம், இன்னும் எத்தனையோ சங்கம் கேட்டுக்கலாம். நான் சொல்லுது என்ன சொல்லுங்கள். கில்டு இணைப்பு விழா நடந்திருக்கு. தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, நீங்க ஒரு சங்கம் வச்சிருக்கீங்க. 5 சங்கம் இருக்குப்பா. 5 1 7 சங்கம் இருக்கு. இப்போ டைட்டில் வந்து ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கே காலங்காலமா பிரச்சனையா இருக்கு. வந்து அந்த 5 சங்கமும் நான் வந்து டைட்டில் கொடுத்துட்டு நீங்க போங்கன்றாங்க, நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டு நீங்க போங்கன்றீங்க. தயாரிப்பாளர் சங்கத்துல டைட்டில் கொடுத்துட்டு அவங்க போங்க. ஆமா, அதான் உண்மை. இப்படியே இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அது சங்கம் தான் ஒற்றுமை வேணும். சங்கம் வந்து நான் தான் உங்களை ஏன்னு சொல்லிக்கிறீங்களா? என்னோடய வீடு நிறையா பாருங்கள். என்னோடய சங்கத்தில் நான் லெட்டர் அமிச்சேன். எல்லா சங்கத்துக்கும் லெட்டர் அமிச்சு இதுமாதிரி எந்த டைம் கேட்டு செய்யணும். யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் தினேஷ்னு பையன் மேனேஜரா, சார் நான் ஒன்றும் முடிவு பண்ண முடியும் சார், நீங்கள் தலைவர்கிட்ட பேசுங்க, செயலாளர்கிட்ட பேசுவோம்ல, எல்லாரும் நான் பேச முடியுமா? நல்லா கேட்டுங்க. நீ சொன்ன நான் வந்து இப்போ வந்து அப்போ முரளி இருந்தார், முரளிட்டு பேச முடியுமா? அப்போ ராதாகிருஷ்ணன் இருந்தாப்புல, கதிராசன் இருந்தாப்புல, ஒவ்வொரு நான் ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா? அதேமாரி பாரதிய சங்கத்தில் எப்பயாவது ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேச மாட்டாங்க. கில்டு சுத்தமாகவே யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியுமே நான் ஒரு தலைவராக இருந்துட்டு நான் ஒரு ஆள் கேட்டு பண்ணீங்க சொல்லுங்க. நான் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு நானே ஃபோன் பண்ணி கேட்டு லெட்டர் அமைச்சிருப்போம். அப்போ சென்சார் பண்ணி ஃபோன் பண்ணி உண்மையாக ஓப்பனாக சொல்லிட்டார். அவர் அவங்க பேர் லீலா மேனேஜர் R. அன்பழகன் சார். இந்த டைட்டிலை பொறுத்தவரை எங்கள் சங்கத்துக்கு இது யாருக்கும் அதிகம் கிடையாது. யார் முன்னே வராலும் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் தான் பாஸ் சொன்னார். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் சர்ச்சில் பாரு, சென்சார் பண்ணி யார் வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, டைட்டிலுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்கள் இருந்தால் இருக்குங்க போல, இல்லை சொல்லுவோம், இல்லை ஒரு வரி சேர்த்து சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதுதான் உண்மையான வார்த்தை. இது எல்லாருமே மீடியா நல்லா பப்ளிசிட்டி பண்ணுங்கள். 100% டைட்டில் எந்த ஒரு சங்கத்தையும் அங்கீகாரம் கிடையாதுங்கிறது என் தாய் மீது சத்தியம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து மாணவர்கள்லாம் வந்து ஓட்டு போட்டு தான் நீங்கள் விஜய் ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னீங்க. ஆமாம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மாணவர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து கல்விக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. இரவா வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு வந்து அவங்களை அடிச்சு கைது பண்ணி அப்புறப்படுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணீங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும். நீட்டு நான் சொல்லிடுறேன். நீட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஒரே முடிவாக இருக்குது. நீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்கிறது நான் ஒத்துக்க முடியாது. நீட்டை பொறுத்த வரைக்கும் பாமர மக்கள்லாம் ஜெயிச்சு வரலாம். எப்படி நீங்கள் வரலாங்க, டாக்டரை படிச்சு இவர் வரலாங்க, இந்த பையன் வரலாங்க, இந்த சினிமா விட்டு வரலாம். அது மாதிரி நீட்டை பொறுத்த மத்திய அரசு என்ன முடிவு பண்ணுச்சு? முன்னாடி இருந்ததுல கீழே உள்ளவங்கலாம் வந்தாங்க சார். டாக்டர் நீட் இல்லாமல் தானே
சார் அது அன்னைக்கு இப்போ மத்திய அரசு முடிவு பண்ணிருக்காங்க போது நான் போய் அவங்கள போய் வரல. என்னை பொறுத்தவரை எல்லாருமே எதுக்குறாங்க. சில மாநிலம் இருக்குது, சில மாநிலம் எதுக்கல. நார்த் சைடு முழுக்க எதுக்கல. சில பக்கம் நல்லா கேட்டுங்க, தமிழக அரசு தான் எந்த நேரம் ஒரு 15 வருஷம் எதுக்குறாங்க, பாக்கி எங்கேயும் எதுக்கல. அதை போய் நான் போய் இதெல்லாம் சினிமாவில் வந்து நான் போய் விஜய் மேலே இல்லை அவரோட கருத்தை வந்துங்க பாருங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு முடிவு பண்ணதான் என்ன தான் மாநில தலைகளை குட்டி அரைச்சாலும் முடியாது. அப்புறம் ராகுல் காந்தி கைது பண்ணது மட்டும் வந்து நீங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. யார் அது வந்து அவங்க கூட்டணியில் இருக்கலாம் கலந்து சார். இது வந்து நல்லா இது அரசியல். சினிமாவில் அரசியல் எப்படி கேட்டிங்கன்னா அப்பயே ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பன். அதனால் நாளைக்கு ராகுல் காந்தி நாளைக்கு பிரிஞ்சு போகலாம், இவர் பிரிஞ்சு போகலாம், அவங்க பிரிஞ்சு காங்கிரஸில் பிரிஞ்சு போகிறமே பிஜேபியில் போகலாம். மத்திய அரசு என்ன முடிவு பண்ணுதோ அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள எதிர்த்து போராட தான் முடிவு தர வின் பண்ண முடியாது. அதேமாரி அவங்கள ஒரு சட்டம் போட்டு இல்லை எவனா 10-20 பேர் செத்தானா இல்லை எவனா குண்டு சுட்டு கட்டி யாருன்னா அழுதுனா அப்போ முடிவு பண்ணி அதை ரத்து பண்ணுவாங்க. இதுதான் தொடர்ந்து வந்து தமிழ் சினிமாவில் வந்து விருதுகள் வந்து நல்ல படங்களை கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மை. அது நான் ஆணுதான் ஏற்றுக்கிறேன். இது எப்படி பார்க்குறீங்க? அது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஜால்ரா தான், எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தான் சார். இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் சார், உண்மையிலே ரெக்கமெண்டேஷனில் தான் எல்லா படமும் சரி, அது மத்திய அரசு மாநில சரி, அவங்கவுங்க கூட இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணி தான் படம் கொடுக்குறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. இது நான் ஒன்று ஆந்திர இது போட இது உண்மையாக சொல்கிறேன். எல்லா அரசாங்கமும் அது மத்திய அரசு மாநில அரசுமே ஜெயிச்சவனுக்கு எதுவுமே தெளிவாக கொடுக்கறது இல்லை. இது உண்மை. இப்போ என் மச்சானா, என் மாமனா, என் அண்ணனா, என் தம்பியா, அவன் சொன்ன மஞ்சள் சொன்ன மாமசம் இப்படிலாம் சார் போயிட்டு அரசியல். இப்போ இந்த 5 வருஷம் விஜய் மாற்றினா தான் சார் முடியும், இல்லைன்னா அது இல்லை சார். தேர்வு குழுவில் வந்து இயக்குநர்களை வைக்காத கலா மாஸ்டர் மாதிரி வந்து ஒரு நடன கலைஞரை வந்து படத்துக்கு வந்து விருதுக்கு வந்து தேர்வு பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? புரியல, இன்னொரு சொல்லுங்க. அதாவது தேர்வு குழுவில் தேசிய விருது தேர்வு குழு இருக்குல்ல, அதுல வந்து ஒரு இயக்குநர்களுக்கு தான் தெரியும். ஆமா, டான்ஸ் மாஸ்டர் ஒன்றும் தெரியாது. டான்ஸ் மாஸ்டர் வந்து தேர்வு பண்ணி அப்போ இதில் தெரிஞ்சுங்க, இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் தான். இதுதான் எல்லாமே சப்போர்ட்டில் தான் ஒவ்வொருத்தரும் வராங்க தவிர அந்த மாதிரி இந்த பசங்களாம் 20 வருஷம் கஷ்டம். நானே 35 வருஷமாக சினிமா நீங்கள் இந்த பையன் சொன்னாப்புல நடிக்க வந்து தெருவில் பிச்சை எடுக்காத ஒன்று தான் எல்லா வேலையும் பார்த்து வந்தேன். அப்படிங்கும்போது யாருமே ரெக்கமெண்டேஷன் ஜெயிச்சு வராங்க, தனிச்சு ஜெயிச்சு வராங்க. யாருமே கவர்மெண்ட் அரசு சப்போர்ட் பண்ணல. அதை பண்ணணும், அது விஜய் அரசு கண்டிப்பாக அதை பண்ணணும். அப்போ தான் விஜய்க்கு அடுத்தடுத்து முதலமைச்சருடைய வாய்ப்பு வரும். இல்லை அவங்களும் அதே பழைய குள்ளிக்காக தோடினா அப்படி தான் இருப்பாங்க. கேளுங்க. இது படத்துலையா அது அவரு தான். இல்லை நானே சொல்கிறேன். விசிலை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னார் ஸ்கூலுன்னு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீன் கண்டிப்பாக விஜய் பற்றி வரும். வரலின்னா அதுக்கப்புறம் அவருடைய விருப்பம். பேசுப்பா, சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், நான் சினிமா பார்த்து வளர்ந்தது விஜய் சார் பார்த்து தான். அதனால் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் இருக்கும். சார் இல்லாமல் இன்றைக்கி சினிமா இல்லை. சார் இல்லாமல் இன்றைக்கி சினிமா இல்லை. நான் வந்து அதிகமாக எங்கள் வீட்டில் சண்டை போட்டதே விஜய் அண்ணனுக்காக தான். பாதி நேரம் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, இன்றைக்கி ஒன்றும் சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு நான் வந்து சண்டை போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து அண்ணனோட கடைசி படம் ஜனநாயகன் வருது. அதுக்கு வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த 26ல் ஒரு நல்ல படமாக வரும். அண்ணன் சொல்கிற மாதிரி தான், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான படம்னு சொல்றீங்க, இது என்ன மாதிரி ஜேர்னல்ல நீங்க இந்த கதையை பண்ணிருக்கீங்க சார்? ஸ்போர்ட்ஸ் ட்ராமானா இன்னைக்கு ஃபுட்பாலில் இருக்க பிரச்சனைகளும் சரி, ஃபுட்பால் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நீ காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் காட்டுறேன். ஸ்போர்ட்ஸில் வந்து அதிகமான நீங்கள் ஸ்கூல்லேயே எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு வீக்கில் ஒரு நாள் தான் இருக்கும் பிடி பீரியட். அதுலேயும் மேக்ஸ் சார் இங்கிலீஷ் சார்னு வந்து அவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சில பேருக்கு வந்து எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், ஸ்போர்ட்ஸில் எதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் வந்து அந்த ஸ்கூலில் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், வேறு ஏதாவது தப்பான வழிகளில் போகலாம். அவங்க வந்து ஆல்கஹாலோ ட்ரக்ஸோ எதுக்கு வேணாலும் அடிக்ட் ஆகலாம். ஆனால் அதெல்லாம் மீறி ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பசங்க வந்து ஈவினிங் ஊருக்குள்ளே விளையாடிட்டுலாம் இருப்பாங்க. வீட்டில் வந்து அதுக்கான சப்போர்ட் கொடுத்து அவங்க எங்கே வேணாலும் வின் பண்ணலாம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி அந்த படம் வந்து பண்ணுறோம். ஃபுட்பால் தான். ஆமாம், சொல்லும் போல் ஃபுட்பால் வந்து இப்போ யாரும் ரொம்ப விளாம்பல, எவனா பார்த்தாலும் கிரிக்கெட் தான். அதை மாற்றி கொண்டு வரணும். கண்டிப்பாக ஜெயிப்பாப்பில். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும்